இவரு ராமுங்க 96 தமிழ்நாடு பேட்சுங்க. இவரும் ராமுங்க. இவர் 99 மீஷோ பேட்சுங்க ஃப்ரம் கன்னடாங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆன 96 அப்படிங்கிற ஒரு அற்புதமான படத்தை இவனுங்க கன்னடால 99 எடுத்து ஏதோ அவசரத்துல மீஷோல ஆர்டர் பண்ண கரடி பொம்மை மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஏண்டா அது மூஞ்சில முளைச்ச தாடியா இல்ல இது நெஞ்சில முளைச்ச தாடியாடா? மெய்யாலுமே இது மூஞ்சில வளர்ந்த தாடி மாதிரி எனக்கு தெரியல. மீஷோல ஒன்னு ஆர்டர் பண்ணி லோ குவாலிட்டியில ஒட்ட வச்ச மாதிரியே இருக்கு படம் ஃபுல்லா. இந்த கண்ட்ராவி 99 ரீமேக் வெர்ஷனு தாடியும் ஒட்டல, படமும் ஒட்டல, எனக்கு மனசே கேட்கல. அதான் உங்கள்கிட்ட புலம்பி தள்ளலான்னு வந்துட்டேன். உங்களுக்காக கண்ட கர்மத்தெல்லாம் பாக்குறேன். மறக்காம லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் 96 படத்துல நம்ம ராம் ஒரு அழகான ஒரு போட்டோகிராஃபர் அப்படிங்கறத ரொம்ப அழகாவே கன்வே பண்ணிருப்பாரு நம்ம டைரக்டர். கடலுக்கு அடியில போய் போட்டோ எடுக்கிறது என்ன, காட்டுக்குள்ள போய் வைல்ட் லைஃப் போட்டோ எடுக்கிறது என்ன, ரிஸ்க் எடுத்து பாலைவனத்துக்கு போய் புகைப்படம் எடுக்கிறது என்ன, இப்படின்னு இவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. அப்படியே இந்த கழிஞ்சு விட்ட கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஏதோ நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு விளாகரான 2K கிட்டு மாதிரி லடாக் எல்லையில ஸ்வெட்டர் மாட்டிட்டு சுத்திட்டு கிடக்குறான். டே நீ போட்டோகிராஃபரா இல்ல ஃபுட் விளாகர் இருப்பானாடா? சாப்பாடு கடை எங்க இருக்குன்னு தேடி தேடி போய் சாப்பிட்டு இருக்க. மெய்யாலுமே இந்த ஆளை மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணிருப்பாங்க போல. ரொம்ப மட்டமா லோ குவாலிட்டியில எடுத்து வச்சிருக்காங்க கருமத்தை. சார் குட் மார்னிங் சார். நமஸ்காரம். ஆனா பாத்துக்கிடுங்க மக்களே, இவனே ஒரு விளாகர், இவனையும் நம்பி போட்டோகிராஃபி கத்துக்கலான்னு 15-20 பேர் இவங்கிட்ட கிளாஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேமர்லாம் நம்பி போக வேண்டியது. அப்புறம் பாலிமர் டிவில ஃபேமிலிஸே என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஃபேமிலிஸே அப்படின்னு புலம்ப வேண்டியது. போய் தொலை. எப்படி இருக்கேன் ஊர் காத்து? இது உங்க ஊரா சார்? இதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. எங்கள் அப்பா கல்யாணம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து இறங்கினாங்க. பெரிய ஆஸ்பத்திரி. இங்கே தான் நான் பிறந்தேன். சார் இது நிம்மூரா? ஆமா ஆமா, அங்க 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 பாரு, அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கதான் நான் குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. அங்க பாரு அந்த புளிய மரம் இருக்குல்ல, அங்கதான் அவமானத்துல தொங்கலாம் நினைச்சேன். அப்புறம் அது பழகிருச்சு. சார் அது புளிய மரமே இல்ல, மூட்டு கேள்வி. இங்க பாரு எஸ்பி பேக்கரி, இங்கதான் அண்ணாச்சி ஓசில பண்ணு கொடுப்பாப்ல, கிரீம் பண்ணு, மீஷோல ஆர்டர் பண்ணது. சார் ஒண்ணுக்கு வருது, ஓரமா நிறுத்தவா? வேண்டாம், இங்க நிறுத்தினா என் ஃப்ரெண்ட் எவனாச்சும் பார்த்துட்டு குடிக்க காசு கேட்பான். பேட் கைஸ். கொஞ்சம் தள்ளி போனா ஒரு பழைய காலத்து பிரிட்ஜ் வரும், அங்க கரண்ட் கம்பத்து மேல காலை தூக்கி அடிச்சிட்டு வந்துடலாம். மக்களே, நம்ம 96 ராம் அவருடைய சொந்த ஊரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அப்படி ஒரு எமோஷன் இருக்கும் அவருக்குள்ள. ஆனா இந்த 99 மீஷோ ராம் ஒரு எளவு எமோஷன் இல்ல, ஒப்பிக்கிறான் கடந்துகிட்டு. ராஜேஷ் பேக்கரி நல்லா சாப்பிட்டாலுமே இந்த பேக்கரி ನಾಲ್ಕು ಎಸ್ಪಿ ಬೇಕರಿ ₹1.25 ಒಳ್ಳೆ ಕ್ರೀಮಲ್ ಸಿಕ್ತಿತ್ತು. ನೀ ಮನುಷ್ಯನೇ ಇಲ್ಲ தெரியுமா? ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಆಫೀಸರ್. ರಾಮಚಂದ್ರ ಎನ್ ತೀರ್ಥಳಿ 99 ಬ್ಯಾಚ್ ಸಿ ಸೆಕ್ಷನ್. ஐயோ நம்ம மீஷோ ராமோ, இக்கட வாடா. தாடி என்ன மீஷோல வாங்கினதா? சட்டையும் அங்கதான் வாங்கினது போல. கரெக்டா இருக்கு. மக்கள், இந்த 99 பேட்ச் மீஷோ ராமு ரொம்ப கஞ்ச பிஸ்னாரி பயலா இருக்கான். செக்யூரிட்டி ஒரு டீ கேட்கறான், அதை கூட வாங்கி தர மாட்டான். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 96 பேட்ச் ராம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்கூல்ல நிக்கிற பாவம் செக்யூரிட்டி அண்ணன் அவரை டீ கடைக்கு கூட்டு போய் டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாப்ல. ஆனா இந்த கஞ்ச பிஸ்னாரி மீஷோ ராமு பாவம் அந்த செக்யூரிட்டி இவனை பார்த்தோன்னே டீ குடிக்கலாமான்னு சொல்லி கேட்பாருங்க. இல்ல வேண்டாம், நான் ஸ்கூலுக்குள்ள போறேன் அப்படின்றான். ಬೇಡ, ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ, ಸ್ಕೂಲ್ ನೋಡ್ಬೇಕು ಅನ್ಸ್ತು, ಅದಕ್ಕೆ ನಿಲ್ಸ್ದೆ. அவன் என்னடா தப்பா கேட்டான்? குடிக்க ஒரு டீ தானடா கேட்டான். சரி உன்னால வாங்கி தர முடியல விடு, ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா என்னடா அவனுக்கு? யோ செக்யூரிட்டி, நீலாம் இந்த மாதிரி மீஷோ காரனை உள்ளே விட்டுக்க கூடாது. கொச்சிலேயே ஒண்ணு வச்சு போடா, 10 ரூபா உன்ட்ட இல்ல அப்படின்னு சொல்லி துரத்தி அப்பவே அனுப்பிச்சிருந்தேன்னா படமே 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும்டா. உன்னைய சொல்லணும். அடுத்து நம்ம ராமண்ண ஸ்கூலுக்குள்ள போகும்போது அப்போ ஒரு பிஜிஎம் போடுவாங்க பாருங்க, சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும். இந்த மீஷோ காரனுக்கு ஒரு மியூசிக் போடுறாங்க பாருங்க. ஏதோ அலாவுதீன் பூதம் விளக்கு தேய்ச்சோன்னா வெளில வர மாதிரி ஒரு மியூசிக். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த ஆள ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணி நடிக்க வச்சிருப்பாங்க போல.
மூஞ்சில கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஷன் இல்ல. இருந்தாலும் எப்படியாச்சும் வலுக்கட்டாயமா வாங்கிடலாம்னு சொல்லி க்ளோஸ் அப் ஷாட் எல்லாம் வைக்கிறாங்க. ஒரு மண்ணு வர மாட்டேங்குது. அங்க அடிக்கிற காத்து கூட முடிய விலக்கி விட்டு எதுவும் மூஞ்சில வருமா அப்படின்னு சொல்லி பாக்குது. ஒரு மண்ணும் இல்ல. அடுத்து நம்ம 96 ஒரிஜினல் வெர்ஷன்ல ஜானு வரா அப்படின்னு சொல்லி ராமு கிட்ட சொல்லும் போது ராமு மூஞ்சில அப்படியே அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ரீலோட் ஆகும் பாருங்க. வேற லெவல் சீனு. ஜானு மாப்பிள்ள ஜானு வரலா. ஜானுவா எவனு தெரியலையே. சரி எதுக்கும் எக்ஸ்பிரஷனை கொடுத்து வைப்போம். எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். எல்லாம் பாத்துக்கிறங்கடா. இதான் நம்ம கனடா வெர்ஷன் ஜானு. பரவாயில்ல, ஜானு நல்லா குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் எத்திசையும் புகழ் மணக்க மனகதி கீழே ஊந்து என்ன டாட் எடுக்கு நெஞ்சி வலி நலத்துக்கு தீபாவளி போடு அப்புறம் பெட்டில். நான் இன்னை வரைக்கும் 90% மேல அட்டெண்டன்ஸ் வச்சதுக்கு அதான் காரணம். அவ தான் காரணம். நான் இன்னை வரைக்கும் கிளாஸ் லாஸ்ட் வந்து 60% கூட அட்டெண்டன்ஸ் வைக்காததுக்கு அந்த கழுசடை தான் காரணம். அவ மட்டும் தான் காரணம். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ராமு சுபா கிட்ட நானும் ஜானுவும் லவ் பண்றோம் அப்படிங்கிற சொல்ற மேட்ரு. அப்படியே அந்த கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆளு வாயை தூக்கி சுபா காதல தான் வைப்பாப்புல. வாயை கூட அசைக்க மாட்டான். சுபாக்கு என்ன கெட்ட வார்த்தை கேட்டுச்சுன்னு தெரியல. ஏண்டா க்ளோஸ் அப்ல ஒரு ஷாட் எடுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. காது கிட்ட போய் ஏதாச்சும் பேசுடா அப்படின்னு சொல்றதுக்கு என்னடா உங்களுக்கு? இவங்களுக்கு ஈ அடிச்சான் காப்பி கூட வர மாட்டேங்குது. அப்புறம் என்ன அளவுக்கு இந்த ரீமேக் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்னு தெரியல. கருமத்தை. அடுத்து நம்ம ராம் ஜானு எப்போ வருவாங்கிற ஏக்கத்திலே அப்படியே வாசக்கதவை வெறிக்க பார்த்த மேனிக்கே இருப்பாப்ல. அப்படியே அந்த கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஏதோ டிசம்பர் மாசம் சர்ச்சுக்கு வெளியே நிக்கிற கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரியா நிப்பான். ஐயோ சாமி வேற நல்ல படம்டா. இப்படி நாரடிச்சு வச்சுட்டீங்கல்ல. நம்ம தமிழ் வெர்ஷன்ல எப்படி ஜானு கேரக்டர்ல நம்ம த்ரிஷா நடிச்சிருப்பாங்களோ, இங்க கனடா வெர்ஷன்ல பாவனா. இது அந்த ஜானு கேரக்டருக்குள்ள வருவனாங்குது. ஒரு எமோஷனும் கன்வே ஆக மாட்டேங்குது. ನಾನು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಪಾಕುம்போது ಮೀಸೆ ಕೂಡ ಇಲ್ಲ. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಡಿದಾಗ ಮೀಸೆನೇ ಇರಲಿಲ್ಲ. இதுவே ஒட்டு தாடி தான். இதுவே உன்னால கண்டுபிடிக்க முடியல. சே போய் தொலைங்கட்டு. ராம், அடுத்து படத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சீன். 96 மூவினாலே அந்த சீன் தான்டா. இன்னும் கூட நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற சீன். 20 வருஷம் கழிச்சு ராமு ஜானுவை பாக்குற ஒரு சீன் இருக்கே, அதுல விஜேஎஸ் ஓட பர்ஃபார்மன்ஸ் பீக்ல இருக்கும். எப்படி இருக்க ராம்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? உண்மையாலுமே ஒரு லவ் பண்ற பொண்ணை 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்ன ஒரு எமோஷன் இருக்குமோ, அந்த எமோஷன் அப்படியே விஜேஎஸ் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திருப்பாப்ல. அப்படியே இந்த கழிஞ்சு விட்ட கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா வந்து தொலை. ஏதோ இவன் ஃபர்ஸ்ட் டைம் பிரார்த்தல் பண்ணி மாட்டிக்கிட்ட மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜானு, அடுத்து இந்த ஜானு ராமோட நெஞ்சில கைய வைக்கும் போது நம்ம ராம் அப்படியே பதட்டத்திலேயே மயக்கம் போட்டு உழுவாப்ல. அப்படியே மறுபடியும் கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா டைமுக்கு சுகர் மாத்திரை போடாதவன் சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருப்பான்ல, அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன். டே இதெல்லாம் ஒரிஜினல் வெர்ஷன்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சமாச்சும் போட்டுக்கிட்டு பாத்தீங்களாடா? என்னடா இப்படி பண்ணி குட்டி பேண்ட் வச்ச மாதிரி பேண்ட் வச்சிருக்கீங்க, நாரி தொலைது. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுனா, ராம் ஜானு சாப்பிட்டு கொடுத்த சாப்பாட அப்படியே உள்ளுக்குள்ளேந்து லவ் ஃபீலிங்கோட ரசிச்சு சாப்பிடுற அந்த சீன் இருக்கே, எம்புட்டு அழகா கன்வே பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க பாருங்களேன். ஏதோ காலையில இருந்து பட்னி கடந்த பால் மாடு மாதிரி மொச்சுக்கு தின்னுட்டு இருக்கான். ஒரு சீனு கூட உருப்படியா இல்ல. எல்லா சீன்லயும் களின்னு கழிச்சு தள்ளுறாங்க. பேதியில போனுங்க. என்னத்தாண்டா ரீமேக் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் ஜானு, ஒரு பாட்டு போ. ஏய் முரளி பாட சொல்றேன். முரளி அந்த நிலாவை தான் கையில பிடிச்ச சாங்கு பாட சொல்றா. நான் எப்படி அந்த கருமத்தனம் சொல்றது?
சொல்லு மச்சான் ப்ளீஸ்ரா, அந்த நிலாவைத்தான் கையில பிடிச்சேன். நம்ம 96 படத்துல ராமு தன்னை தேடி காலேஜுக்குலாம் வந்தது, லெட்டர் எழுதி ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தது, இது எதுவுமே ஜானுக்கு தெரியாது. அது தெரிய வரும்போது ஜானு பாத்ரூம் உள்ள கதறி அழுவுற சீன்லாம் அவ்வளவு எமோஷனா இருக்கும். நான் நினைக்க பார்க்கலடா. அப்படியே இந்த 99க்கு வந்தீங்கன்னா ஏதோ ஆய் வராதவ கக்கூஸ்ல உட்காந்து ரொம்ப நேரம் முக்கி கஷ்டப்படுற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. இன்னொரு வாட்டி பண்ணு. ரவுண்டுல நீ அவங்கள குத்தனா. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. பாத்துங்கடா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. அடுத்த அனைவரும் ரசித்த இன்னொரு சீனே இவங்க கண்டம் பண்ணி வச்சிருக்காங்க. ஜானுவும் ராமுவும் பேசிட்டு இருக்கும் போது பவர் கட் ஆயிருங்க. அப்ப நம்ம ஜானு 20 வருஷம் கழிச்சு ராமுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு பாடுவா. அப்ப நம்ம ராமு ஜானுவோட குரலை 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் கேட்கறதுக்கு ஏக்கத்தோட வருவாப்ல. அப்படியே இந்த கல்ச்சால போ வருஷனுக்கு வந்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அரண்டு போன ஒரு குரலை இப்ப மறுபடியும் கேட்டா எப்படி பதறி போய் ஒருத்தன் வருவானோ அது மாதிரி வராப்ல. எங்க 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 இவதானா? பெண்ணே, நீ என்ன அலைப்பாயும் கடலா? உன் அடுத்த அலைக்கு என் மனம் ஏங்குகிறதே. ಶಾಲೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಚಿಲಿಪಿಲಿ ಹಕ್ಕಿಗಳು, ಕೆಲವು ಕಾವು ಕಾವು, ಕೆಲವು ಚ್ಯೂ ಚ್ಯೂ. இப்படி கடமைக்கு கழிஞ்சு வச்ச மாதிரி ஒரு சீனை எடுத்தா காண்ட் ஆகுமா ஆகாதாங்க? அப்புறம் நான் அடிச்சு போட்டேன் கிடிச்சு போட்டேன்னு என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அழுகுறாங்க. இப்படி எடுத்தா புடிச்சு சப்பு சப்புன்னு அரையன்னு தான் தோணும். தோணாதா பின்ன? பிபி சுகர் இல்லாதவனுக்கு இந்த மாதிரி ரீமேக்க பத்த வந்துருண்டா. ನಿನ್ನ ಜಡೆಯ ತೊಟ್ಟಿಲಲ್ಲಿ ಉಯ್ಯಾಲೆ ಆಡಿದೆ ಆ ತುಂಟ ನಾಚಿಕೆ. போதும் 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 போதும். நீ படிச்சு நடிச்சு கிழிச்ச வரைக்கும் போதும். என் கண்ணு முன்னாடி நிக்காத, கடிச்சு போடுவோம், ஓடி போயிரு. மொத்தத்துல இந்த கனடா வருஷன் 99, இது ஒரு அருவருப்பான 69. நீங்க அந்த படத்தை போட்டுக்கிட்டு பாத்துறாதீங்க, பொட்டுன்னு போய் சேர்ந்துருவீங்க. அடுத்த குப்பை ரீமேக்ல சந்திப்போம். நன்றி.